மத்தேயு எழுதின சுவிசேஷம் 13வது அதிகாரம். அப்பொழுது இயேசு ஜனங்களை அனுப்பிவிட்டு வீட்டுக்கு போனார். அவருடைய சீஷர்கள் அவரிடத்தில் வந்து, நிலத்தின் களைகளைப் பற்றிய உவமையை எங்களுக்கு வெளிப்படுத்த வேண்டும் என்று கேட்டார்கள். அவர் பிரதியுத்தரமாக, நல்ல விதையை விதைக்கிறவன் மனுஷகுமாரன், நிலம் உலகம். நல்ல விதை ராஜ்யத்தின் புத்திரர், களைகள் பொல்லாங்கனுடைய புத்திரர். அவைகளை விதைக்கிற சத்துரு பிசாசு. அறுப்பு உலகத்தின் முடிவு, அறுக்கிறவர்கள் தேவதூதர்கள். ஆதலால் களைகளை சேர்த்து அக்னியால் சுட்டரிக்கிறது போல இவ்வுலகத்தின் முடிவிலே நடக்கும். மனுஷகுமாரன் தம்முடைய தூதர்களை அனுப்புவார். அவர்கள் அவருடைய ராஜ்யத்தில் இருக்கிற சகல இடரல்களையும் அக்கிரமஞ்செய்கிறவர்களையும் சேர்த்து அவர்களை அக்னி சூளையிலே போடுவார்கள். அங்கே அழுகையும் பற்கடிப்பும் உண்டாயிருக்கும். அப்பொழுது நீதிமான்கள் தங்கள் பிதாவின் ராஜ்யத்திலே சூரியனைப் போல பிரகாசிப்பார்கள். கேட்கிறதற்கு காதுள்ளவன் கேட்க கடவன். அன்றியும் பரலோக ராஜ்யம் நிலத்தில் புதைத்திருக்கிற பொக்கிஷத்துக்கு ஒப்பாயிருக்கிறது. அதை ஒரு மனுஷன் கண்டு மறைத்து அதை பற்றி சந்தோஷத்தினாலே போய் தனக்குண்டான எல்லாவற்றையும் விற்று அந்த நிலத்தை கொள்ளுகிறான். மேலும் பரலோக ராஜ்யம் நல்ல முத்துக்களை தேடுகிற வியாபாரிக்கு ஒப்பாயிருக்கிறது. அவன் விலையுயர்ந்த ஒரு முத்தை கண்டு போய் தனக்குண்டான எல்லாவற்றையும் விற்று அதை கொள்ளுகிறான். அன்றியும் பரலோக ராஜ்யம் கடலிலே போடப்பட்டு சகலவிதமான மீன்களையும் சேர்த்து வாரிக்கொள்ளும் வலைக்கு ஒப்பாயிருக்கிறது. அது நிறைந்த போது அதை கரையில் இழுத்து உட்கார்ந்து நல்லவைகளை கூடையிலே சேர்த்து ஆகாதவைகளை எரிந்து போடுவார்கள். இப்படியே உலகத்தின் முடிவிலே நடக்கும். தேவதூதர்கள் புறப்பட்டு நீதிமான்களின் நடுவிலிருந்து பொல்லாதவர்களை பிரித்து அவர்களை அக்னி சூளையிலே போடுவார்கள். அங்கே அழுகையும் பற்கடிப்பும் உண்டாயிருக்கும் என்றார். பின்பு இயேசு அவர்களை நோக்கி, இவைகளையெல்லாம் அறிந்து கொண்டீர்களா என்று கேட்டார். அதற்கு அவர்கள், ஆம், அறிந்து கொண்டோம் ஆண்டவரே என்றார்கள். எங்கள் அன்பின் ஆண்டவரே, எங்கள் மீட்பரே, எங்களை உமக்காக உருவாக்கினவரே, உம்முடைய பரிசுத்த ஆவியாலும் உமது பரிசுத்த வேத வசனத்தினாலும் உம்முடைய சரீரமாக எங்களை சிருஷ்டிக்கிற உமது வல்லமைக்காக நன்றி செலுத்துகிறோம். நீர் எங்களை அநாதி சிநேகத்தால் சிநேகித்து உலக தோற்றத்துக்கு முன்னே எங்களை தெரிந்து கொண்டு இந்த உலகத்தில் நாங்கள் பிறந்து வாழ்கிற போது எங்களை பிரித்தெடுத்து எங்களை உம்முடைய சொந்த இரத்தத்தினாலே மீட்டுக் கொண்டு உம்முடைய சம்பத்தாக எங்களை நீர் ஏற்றுக்கொண்டீரே, அதற்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த மாலை வேளையிலும் இந்த வெளியேற பெற்ற இந்த மகிமையான ஆசீர்வாதத்தை நாங்கள் தியானிக்க எங்களுக்கு உதவி செய்யும். உமக்குள்ளாக உம்முடைய சரீரமாக நாங்கள் இருக்கிறோம் என்பதை உணர்ந்து நாங்கள் பலப்பட எங்களுக்கு உதவி செய்யும். உம்முடைய திருவசனத்தை எங்கள் மனதிலும் எங்கள் அறிவிலும் நாங்கள் புரிந்து கொள்ளும்படி எங்களுக்கு விளக்கி காண்பியும். எங்கள் அருமை இரட்சகர் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். பிரியமானவர்களே, இந்த மத்தேயு 13ஆம் அதிகாரத்திலே சொல்லப்பட்டிருக்கிற ஓமைகளை நாம் படித்து கொண்டு வருகிறோம். இந்த ஓமைகள் தெய்வீகமான மறைப்பொருளை உட்கொண்டவை. parables are divine truth. பெரும் மனித அறிவினாலும் நாம் அதை விளங்கிக் கொள்ள முடியும். சரிங்களா? 1. 2, இந்த தெய்வீக உண்மைகளை கடவுள் தம்முடைய பிள்ளைகளுக்கு மட்டும் விளக்கி கொண்டிருக்கிறார். இது எல்லாருக்கும் விளங்குவதில்லை. இந்த பகுதியில் நம்ம நல்லா பார்க்கிறோம் இல்லைங்களா? 36ஆம் வசனத்தின் பிந்தின பகுதியில சீஷர்கள் இயேசுவினிடத்தில் வந்து நிலத்தின் களைகளை பற்றிய ஓமையை எங்களுக்கு வெளிப்படுத்த வேண்டும். ஆக மறைப்பொருளாய் இருக்கிற தெய்வீக ரகசியங்கள்
அவருடைய பிள்ளைகளுக்கு சிறப்பு வெளிப்பாடாக, ஆங்கிலத்தில் இட்ஸ் a special revelation to his people, not everybody. சரிங்களா? எல்லாருக்கும் கடவுள் அதை வெளிப்படுத்தவில்லை. அவருடைய சீஷர்களுக்கு, அவருடைய பிள்ளைக்கு அதை வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார். சரி, ஏன் சார் அதை வெளிப்படுத்தணும்? என்ன அவசியம்? அவர்கள் இந்த பரலோக ராஜ்யத்தின் மக்களாக இருக்கிறார்கள். சரிங்களா? ரொம்ப நேரம் யோசிக்கிறீங்க, ரொம்ப கவனமா புரிந்து கொள்ள வேண்டும். நம்ம என்ன யோசிக்கிறோன்னா, அதாவது நான் கிறிஸ்தவனாய் இருப்பது ரொம்ப சாதாரண காரியம் சார், இதுல என்ன சார் பெரிய விசேஷம் அப்படின்னு நிறைய பேர் யோசிக்கலாம். அதில் நம்ம போன்ற பாரம்பரிய சபைகளை நீங்கள் எடுக்கும்போது பலர் பாரம்பரியம்னா புரியுதுங்களா? அப்பா அம்மா சபையில் இருக்கிறாங்க, நான் அந்த சபையில பிறந்தேன், நான் அந்த சபையில வந்து நிற்கிறேன், இப்ப நான் ஞானசானம் எடுக்க போறேன், இதுல என்ன சார் பெரிய விஷயம் இருக்குது அப்படின்னு யோசிக்கிறேன். இல்லவே இல்லை. உங்களுக்கு இன்னும் சுவிசேஷம் புரியவில்லை. புரியுதுங்களா? எத்தனையோ முறை சொல்லிட்டேன், மறுபடியும் சொல்றேன். கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறப்பதினாலே எவனும் இல்லைங்களா வேதபூர்வமாக கடவுள் பிள்ளையாக மாறுவதில்லை. மிக தவறான ஒரு கண்ணு. அது உங்களுக்கு பெரிய எச்சரிப்பா இருக்கு. நல்லா விளங்குதா? So being a Christian is not mere an accident. தற்செயலா அந்த கோயிலுக்கு வந்து சார் என்னமோ ஞானசானம் கொடுத்தாங்க, எடுத்துக்கணும் சார், சார் அப்படியே போனேன் சார், இந்த பிள்ளை கிறிஸ்தவ பிள்ளைன்னு சொன்னாங்க, நான் விரும்பினேன், அந்த பிள்ளைய கல்யாணம் பண்ணிக்கினேன், அதனால கிறிஸ்தவன் ஆயிட்டேன். என்ன இது? இதுவா கிறிஸ்தவம்? என்ன பைபிள் படிச்சோம்? புரியுதா உங்களுக்கு? கேளுங்க. ஏன் நான் நம்ம கிறிஸ்தவன்றதுமா இந்த நம்ம சமுதாயத்தில் சொல்கிற கருத்துல நான் சொல்லலமா, வேதபூர்வமான விசுவாசியாக நான் இப்படி இருக்கிறேன். How I became a Christian, a believer in Christ. இது எவ்வளவு அற்புதமான தெய்வ செயல். அந்த தெய்வ செயலை தான் இந்த ஊமைகள் நமக்கு விளக்கி கொண்டிருக்கிறது, விளங்குவதற்கு. சரியா? அப்படி படிங்க பைபிளை. சும்மா எல்லாம் தெரியும், எனக்கு தெரியும் சார், அது தெரியும் சார், இது புரியும் சார் அப்படின்னு நீங்க கற்றுக்கொள்ள முடியாது. இப்ப என்ன கற்றுத்தர விரும்புகிறார்? சரிங்களா? இந்த ஊமைகளை ஆண்டவர் எந்த சூழ் அமைவிலே சொல்லுகிறார்? யூதருக்கு பேசிக் கொண்டு இருக்கிறார். அதையே நம்ம மறந்துடக்கூடாது. ஓமைக்கு நாம் தியானிக்க வரும் பொழுது உங்களுக்கும் எனக்கும் நேரடியாக ஆண்டவர் இதை உபதேசிக்கவில்லை. நல்லா கவனிச்சுக்கலாம். அது உங்களுக்கு புரியுதா? கான்டெக்ஸ்ட் சொல்லும். ஆக யாருக்கு அது உபதேசிக்கப்பட்டது? யூதருக்கு. அப்ப ஒரு சில ஊமைகள் நமக்கு விளங்கலைன்னா அந்த யூத பின்னணி நமக்கு விளங்கல, யூத முறைமைகள் நமக்கு விளங்கல, யூத பழக்கங்கள் நமக்கு விளங்கல, அதனால இது விளங்கல. சரியா? பல முறை சொல்லியிருக்கேன். இந்த காணாமற் போன காசுன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா பிரதர்? காணாமற் போன காசு. என்ன காசு அது? தமிழ்ல மொழிபெயர்த்திருக்காங்க. காணாமற் போன காசு, காணாமற் போன ஆடு, காணாமற் போன மகன். என்ன காணாமற் போன காசு? உங்களுக்கு ஏதாச்சும் ஞாபகம் இருக்குதா? யாரை கேட்கறது தெரியலையே. காணாமற் போன காசுனா எதுங்க? என்ன காசு சார் அது? நம்ம சில்லறை மாத்தி வச்சுருக்கிறோமா அந்த காசா? எவ்வளவு நேரம் யோசிக்க, டக்குன்னு சொல்லாம நீங்க அது என்ன காசு? பெண்களை பார்த்து தான் நான் கேட்கிறேன். இது பெண்கள் சம்பந்தமான விஷயம். ஒரு யூத பெண் திருமணமானால் நம்ம தாலி கட்டல, அந்த மாதிரி இந்த நெத்தியில அந்த 10 காசுகள், நம்ம காசு மாலைன்னு விற்குங்க, அப்படிப்பட்ட 10 காசுகளை அவள் என்ன பண்ணிருப்பா? இங்க கட்டியிருப்பா. இதுதான் அதனுடைய பின்னணி. இது தெரியாம நீ பாட்டுக்கு பேசிட்டு இருந்தா எப்படி? ஏன் இந்த காசை பத்தி அவளை கவலைப்படணும்? அந்த ஒரு காசு கீழே விழுந்து விடுமானால் அதை அவள் அணிய முடியாது, அந்த மாலையை அவள் அணிய முடியாது. அந்த மாலையை அவள் அணியவில்லை என்றால் அவள் திருமணமானவள் என்பது சமுதாயத்துக்கு தெரியாது. அவள் திருமணம் ஆகாதவள் எப்படி இந்த ஆணோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்? அவளுடைய வாழ்க்கை தவறாக விளக்கப்படும். இப்ப படிக்க போறோம் ஒரு 3 ஓமை. நம்முடைய தியானம் ஒரு வசனத்தை தான் மையப்படுத்தினதுங்க. இப்ப 44வது வசனத்துல பரலோக ராஜ்யம் புதைந்திருக்கிற பொக்கிஷத்துக்கு ஒப்பாய் இருக்கிறது. அப்ப புதைந்திருக்கிற பொக்கிஷம் என்றால் என்ன? எனக்கு முதல்ல அது தெரியணும்.
ஒரு நிலத்திலே புதைக்கப்பட்ட பொக்கிஷம். அந்த காலத்துல நம்ம சொல்றோம்ல செப்பு பானை, சில நேரத்துல வரும் இல்ல செப்பு குடம். அந்த காலத்துல எவர் சில்வர் கிடையாது, மண் பானை தான். மண் பானையில புதையில வைக்க முடியாது, ஏன்னா உடைஞ்சிடும். ஆக செப்பு குடம், அதுலதான் வெள்ளி காசுகளை எல்லாம் சில பேர் கிணத்துல ஏறிக்கி விட்டுருவாங்க, சில பேர் பொதிச்சு வச்சிருவாங்க, இது மாதிரி செய்வாங்க. அப்படிப்பட்ட ஒரு புதையலை ஒரு மனிதன், இந்த இடத்துல நான் அந்த வார்த்தையை பயன்படுத்த, தற்செயலாக அவன் அதை காண்கிறான். பாத்தீங்களா? அதை ஒரு மனுஷன் கண்டு போட்டிருக்குதா, கண்டு மறைத்து, இல்லைங்களா, ஏதோ ஏறு உள்றான், இல்ல ஏதோ ஒண்ணு செய்யறான், அதுல இந்த புதையல் தட்டுப்படுது. அடடா, இவ்வளோ தங்க காசு அப்படியே புதைச்சு வச்சுக்கிறேன். அது அப்படியே போய் மூடிட்டு அந்த நிலத்தை விலை பேசி தனக்குள்ளதை எல்லாவற்றையும் விற்று அந்த நிலத்தை வாங்குகிறான். ஏன்? இந்த புதையலுக்கு அவன் சொந்தமாக்கப்படாது. ஆக பரலோக ராஜ்யம் அப்படிப்பட்ட மாபெரும் அழியா செல்வம், அழியா செல்வம். உங்க வாழ்க்கையில இயேசுவாகிய புதையல், ரட்சிப்பாகிய புதையல், மகிமையின் நம்பிக்கையாகிய புதையலை நீங்க பெற்றிருக்கிறீங்களா? புரியுதுங்களா? அந்த பொக்கிஷம், விலை மதிப்பற்ற, எண்ணி முடியாத, சொல்லி முடியாத மகத்துவமான ஒரு பொக்கிஷமாகிய பரலோக ராஜ்யத்தின் சுதந்திர வாளியாக தேவன் உன்னையும் என்னையும் தெரிந்து கொண்டு இருக்கிற ஒரு புதையலை பெற்றவன் எப்படி இருக்கணும் இல்ல? ஒரு சரீர பிரகாரமாக சொல்ற எவ்வளவு சந்தோஷம், வாழ்க்கையில எவ்வளவு மாற்றம் இல்ல? யோசனை பண்ணீங்களா? இதுதான் ஒரு சிம்பிள். அடுத்தது நம்ம என்ன பார்க்கிறோம்? 45-46 வசனங்களிலே பரலோக ராஜ்யம் நல்ல முத்துக்களை தேடுகிற வியாபாரிக்கு ஒப்பாயிருக்கிறது. ஆக 44ஆம் வசனத்துல அந்த நபர், அதாவது பரலோக ராஜ்யத்தின் புதையலை கண்டெடுத்தன்னு சொல்ல முடியாது, கண்ட அந்த மனிதன் புதையலை தேடி செல்லவில்லை. கரெக்டா? ஆனா இந்த முத்துக்களின் வியாபாரி முத்துக்களை தேடி அலைந்து கொண்டிருக்கிறான். ரெண்டுத்துக்கும் ரொம்ப வித்தியாசம். அப்ப பரலோக ராஜ்யம் புதையலாக ஒரு நிலையிலே காட்டப்படுகிறது, அடுத்த நிலையிலே கருத்தாய் அந்த வியாபாரத்தில் இருக்கிறவங்களுக்கு தான் உங்களுக்கு தெரியும் இல்லைங்களா? அப்ப விலையூர்ந்த முத்தை அவன், முத்து வியாபாரி அவன் முத்தை தேடி கொண்டிருக்கிறான். அப்ப விலையூர்ந்த முத்து கிடைக்குது, பார்க்கிறான். அந்த நபருக்கு அந்த முத்தினுடைய மதிப்பு தெரிய எப்போதுமே தெரியாது. இப்ப கூட முத்து வியாபாரம் நடக்குதுங்க, they do not know the value of pearl. ரொம்ப கஷ்டம். உங்ககிட்ட ஒரு வைரத்தை கொடுத்து விலை மதிப்பு சொன்னா உங்களுக்கு சொல்ல தெரியாது, ஏன்னா நீங்க உங்களுக்கு அந்த தொழில் இல்லையே. you cannot value a diamond. ஆக அந்தந்த தொழில் துறையில இருக்கிறவங்களுக்கு தான் அதனுடைய மதிப்பு தெரியும். ஆக இங்க ஒரு முத்து வியாபாரி ஒரு விலை உயர்ந்த முத்தை அவன் பார்க்கிறான். அந்த முத்தை கொள்வதற்காக மறுபடியும் என்ன செய்யறான்? தனக்குண்டான எல்லாவற்றையும் விற்று அதை கொள்ளுகிறான்னா வாங்கி கொள்ளு. அவன் முத்து வியாபாரி. ஆனா இந்த முத்தை தனக்கு சொந்தமாக்கி கொள்வதிலே அவன் அவ்வளவு வாஞ்சை உள்ளவனாக, என் வாழ்க்கையின் லட்சியம் என்ன? இந்த விலையுள்ள முத்தை சொந்தமாக்கு. 44வது வசனத்துல வாழ்க்கையின் லட்சியம் என்ன? இந்த சொல்லி முடியாத புதையலை நான் சொந்தமாக்கி கொள்வது. அந்த வார்த்தை கவனிச்சீங்களா? சொந்தமாக்கி கொள்வது. அப்ப பரலோக ராஜ்யம் என்றால் என்ன? அதை நான் சொந்தமாக்கி கொள்வது. சொந்தமாக்கி கொள்வது பரலோக ராஜ்யம். நீங்க சொந்தமாக்கிட்டீங்களா? சும்மா வரேன் சார், போறேன் சார், இதுவா சொந்தம்? அந்த பரலோக ராஜ்யம் உங்கள் சொந்தமாவதற்காக உங்களுடைய விலை கிரயம் அதானே போட்டிருக்குது. எல்லாவற்றையும் விற்று விற்று 2 தடவை வருதுங்களா? ஏதாச்சும் அப்படி செஞ்சிருக்கீங்களா? இந்த இயேசுவை சொந்தமாக்குவதற்காக இதெல்லாம் நான் இழந்தேன் சார், இதெல்லாம் இழந்துட்டேன், என் குடும்பத்தை இழந்துட்டேன், என் சொத்தை இழந்துட்டேன், என் வேலையை இழந்துட்டேன். ஒரு சில சூழ்நிலைகளிலே இல்லையா? குடும்பம்னு சொல்லும் போது இந்த தாய் தகப்பன் அவங்கள நான் இழக்கலாம். ஒரு சில நேரத்துல என் சொந்த குடும்பம், என் மனைவி பிள்ளைகளை நான் இழந்துட்டேன். எதற்கு? இந்த பரலோக ராஜ்யத்தை எனக்கு சொந்தமாக்குவது. இங்க ஏதாச்சும் சாட்சி சொல்றீங்களா? இந்த மகிமையான பரலோக ராஜ்யத்தின் சுதந்திரத்தை ரொம்ப மட்டமாக்கிடும்.
எங்க வேணா போலாம், எந்த சபைக்கு வேணா போலாம், எத்தனை முறை வேணா ஞானஸ்தானம் எடுக்கலாம், ஒரு முறை இல்லைங்க. சரிங்களா? இங்க ஒரு ஞானஸ்தானம், அங்க ஒரு ஞானஸ்தானம், ஊர்ல ஒரு ஞானஸ்தானம், அப்புறம் ஒரு ஞானஸ்தானம், எப்படின்னா எத்தனை போ. தற்சமயம் ஒருத்தர் நம்ம சபையில கேட்டு நடந்த விஷயம், ஒரு 2 வாரத்துக்குள்ள, ஐயா உங்க சபையில ஞானஸ்தானம் கொடுங்கய்யா. அதுக்கு என்னப்பா கொடுக்கலாம், எவ்வளவு சார் காசு கொடுப்பீங்க, நம்புறீங்களா? நல்ல வேலை என்ன கேட்கலங்க அவரு. இல்ல சார், ஞானஸ்தானத்துக்கெல்லாம் ஏஜென்ட் வச்சுக்கிறேங்க நாங்க. உண்மைங்க, உண்மை. உங்க சபையில ஞானஸ்தானம் சார், எனக்கு ஒரு 2 லட்சம் ரூபாய் கடன் இருக்குதுங்க, ஒரு 1 லட்சம் கொடுப்பாங்க உங்க சபையில. இப்படியே கேட்டுக்கிறேன். ரொம்ப நேரம் யோசனை பண்ணுங்க. இப்ப புரிஞ்சுதா? பரலோக ராஜ்யம் எவ்வளவு விலையேறது. எப்படி சிந்திக்கிறாங்க பார்த்தீங்களா மக்கள்? 47வது வசனத்துல 47, 48 இன்னொரு உவமையை ஆண்டவர். இதெல்லாம் சும்மா ஒரு அறிமுகமாக பேசிக் கொண்டு இருக்கிறேன். அன்றியும் பரலோக ராஜ்யம் கடலிலே போடப்பட்டு சகலவிதமான மீன்களையும் சேர்த்து வாரிக்கொள்ளும் வலைக்கு ஒப்பாயிருக்கிறது. சரியா? ஆமா. ஆங்கிலத்தில் இட்ஸ் a typical state of the present visible church. இன்றைக்கு சபைன்னு சொல்றேன்ல, இது ஒரு சபை, லூத்தரன் சபை, சிஎஸ்ஐ சபை, சிபிஎம் சபை, எம்பிஏ சபை, ஏசியா சபை சொல்றேன் இல்லைங்களா? இந்த சபைகள் எப்படி இருக்குதுன்றத விளக்குது. டிபிக்கல்னா ஒரு நல்ல மாதிரினா இட்ஸ் நாட் எக்ஸாம்பிள். எல்லா சபைகளிலும் யாருமா இருக்கிறா? 48ஆம் வசனம், 48. அந்த வலையில பிடிப்படுதுங்க, இங்க கூட பிடிப்படும். அது நிறைந்த போது அதை கரையில இழுத்து உட்கார்ந்து நல்லவைகளை கூடைகளிலே சேர்த்து. இன்னைக்கெல்லாம் சபையில் இருக்கிறோம், 2 பேரும் இருக்கிறோம், நல்லவர்கள் தவறானவர்கள். நம்ம ஏற்கனவே படிச்சிட்டோம் போன தியானத்துல. நல்ல மணிகள், பயங்கரமான கலைகள், சும்மா சாதாரண கலைகள் அல்ல. இந்த வார்த்தை கவனிச்சிங்களா? பயங்கரமான கலைகள், விஷ செடிகள் சபையில் இருக்கிறாங்க, இருப்பாங்க. அப்ப என்ன பண்ணப்படும்? 49வது வசனம், உலகத்தின் முடிவிலே. அப்ப என்ன அழகா சொல்ற. இன்னைக்கு நம்ம சொல்லி நிற்கிறோம், இது பெரிய சபை சார், இது நல்ல சபை சார், இந்த சபை அப்படி சார் இப்படி சார், நம்ம சொல்லி நிற்கிறோம். எல்லா சபையிலும் யாருமா இருக்கிறா? ஆகாதவைகள், களைகள் இருக்கிறார்கள். அவர்கள் பிரித்தெடுக்கப்படுவார்கள். படிங்க பிரதர். நீதிமான்களின் நடுவில் இருந்து பொல்லாதவர்களை பிரித்து அவர்களை அக்கினி சூளையிலே போடுவார்கள். எபிரேயர், பழைய ஏற்பாட்டின் எபிரேய விசுவாசிகளை பார்த்து எபிரேயர் நிருப ஆசிரியர் சொல்லுகிறான், அவர்களை கடவுள் புறக்கணித்தார், ரிஜெக்டட். என்ன சார் முடிவு? அவர்களை அக்கினி சூளையிலே போடுவார்கள், அங்கே அழுகையும் பற்கடிப்பும் உண்டாகும். ரொம்ப சின்ன விஷயமா உங்களுக்கு இது? நீங்க பரலோக ராஜ்யத்தின் மெய்யான குடிமக்களா? பரலோக ராஜ்யம் உங்களுக்குள்ளே செயல்படுகிறதா? ஆக எனக்கு அருமையான இந்த 3 ஊமைகள், அதாவது பரலோக ராஜ்யம் புதைந்திருக்கிற பொக்கிஷம், ஹிடன் ட்ரெஷர். 2வது பரலோக ராஜ்யம் விலை உயர்ந்த முத்து, இன்கம்பேரபிள், ஒப்பிடப்பட முடியாத ஒரு அற்புதமான முத்து. 3வது பரலோக ராஜ்யம் வலையிலே சேர்க்கப்பட்ட நல்லவைகள் ஆகாதவைகளை உட்கொண்ட மீன் வலைக்கு ஒப்பாயிருக்கிறது. சரிங்களா? உலகத்தின் முடிவிலே, அதான் ரொம்ப முக்கியம், முடிவிலே நீதிமான்கள் அசுத்தவான்களில் இருந்து, அக்கிரமக்காரரில் இருந்து பிரிக்கப்பட்டு அவர்கள் நித்திய ராஜ்யத்தை சுதந்திரிப்பார்கள். இவர்களோ நித்திய அழிவுக்கு தள்ளப்படுவார். மேலோட்டமான ஒரு விளக்கம் உங்களுக்கு விளங்கிச்சா? அப்ப ஐயா, நான் பரலோக ராஜ்யத்தின் பிள்ளை, பரலோக ராஜ்யத்தின் குடிமகன், ரொம்ப சந்தோஷம். அந்த புதையலை பெறுவதற்காக நீ என்னமா செஞ்ச? What price have you paid to inherit the kingdom of heaven? ஒன்றும் இல்லை சார்.
அப்ப எப்படி நீ பரலோக ராஜ்யத்தின் குடிமகனாக இருக்க முடியும்? அப்படி இருக்க முடியும். புரிஞ்சிச்சு? இவ்வளவுதான் செய்தி. கருமையானவர்களே, ஏன் இந்த ஓமையை ஆண்டவர் இப்படி ஒரு வரிசைப்படுத்தி சொல்ற? வரிசை பார்த்தா 44, 45, 46, 47, 48, 40 அந்த வரிசை பாத்தீங்களா? அப்ப கடவுள் ஏன் அப்படி சொன்னார்? அதுக்கும் ஒரு நோக்கம் இருக்குது. ஆக இந்த ஓமைக்கு டாக்டர் வாரன் விஎஸ்பி, சிக்காகோ மாநகரின் தலைச்சிறந்த பிரசங்கியாக விளங்கின டாக்டர் வாரன் விஎஸ்பி, இந்த ஓமைகள் திருச்சபையை குறிக்கின்றன என்று விளக்கம் கொடுத்தார். அதை நாம் கவனித்து படித்து இதை முடிக்க போகிறோம். ஆக 44ஆம் வசனம், புதைக்கப்பட்ட புதையல், பொக்கிஷம். அது திருச்சபையின் கடந்த காலம். விலை உயர்ந்த முத்து, கருத்தாய் தேடி முத்துக்காக எல்லாவற்றையும் இழந்து அந்த முத்தை சொந்தமாக்கி கொண்ட வியாபாரி, அது சபையின் நிகழ்காலம். கடலிலே போடப்பட்ட வலை இழுக்கப்பட்டு அந்த வலையிலே நல்லவைகள் கெட்டவைகள் பிரிக்கப்பட்டு நியாய தீர்ப்பு நடக்கிறதே சபையின் எதிர்காலம். அழகா இருக்குது. இல்ல என்ன தப்பு இருக்குது? The right interpretation of the church. திருச்சபை என்றால் என்ன? திருச்சபை எப்படிப்பட்ட தன்மை கொண்டது? The nature of the church. அந்த திருச்சபையிலே பரலோக ராஜ்யத்தின் சுதந்திரவாளி, பரலோக ராஜ்யம் நம்ம கண்ணால பார்த்தது கிடையாது இல்லையா? அந்த பரலோக ராஜ்யத்தின் குடிமக்கள் இந்த பூலோகத்துல இருக்கிறாங்க. அவங்க திருச்சபையில இருப்பார்களானால் அவர் எப்படி செயல்படுவார்கள்? இவ்வளத்தையும் விளக்கி கொண்டு இதுக்கு இந்த 3 ஓமை சொன்னார் இல்லைங்களா? அப்ப சீஷர்கள் விளக்கம் கேட்டாங்களா? எதுக்கு விளக்கம் கேட்டாங்க? 36ல கலைகள் எதுன்னு விளக்கம் கேட்டாங்களா? இந்த 3 ஓமைக்கு விளக்கம் கேட்கல. இப்ப நான் உங்களுக்கு ரொம்ப பின்னால் என்ன சொல்றாங்க பாருங்க. 51ல படிங்க. இல்ல, நம்ம போதும் அறிந்து கொண்டோம் என்றார்கள். என்ன அறிந்து கொண்டார்கள்? அவங்களுக்கு சபையினால என்னன்னு தெரியும். They never had any idea of church. சபை முழுக்க முழுக்க ஆவிக்குரிய தன்மை கொண்டது. சபை திரியேக கடவுளால் கட்டப்படுவது. புரியுதுங்களா? அந்த திருச்சபைக்கு இந்த உலக வரலாற்றிலே ஒரு கடந்த காலம் உண்டு, ஒரு நிகழ்காலம் உண்டு, ஒரு எதிர்காலம் உண்டு. உங்களுக்கு சபைக்கு எதுங்க கடந்த காலம்னா உங்களுக்கு தெரியுமா? இப்ப நம்ம புதிய ஏற்பாட்டுல இன்னைக்கு தான் படிச்சோம் சபையை பத்தி. அப்ப அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்துல அப்போஸ்தலர்கள் உயிர்த்தெழுந்த இயேசுவை குறித்து அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்துல பிரசங்கிக்கிறார்கள். நீங்கள் சிலுவையில் அறைந்த இயேசுவை பிதாவானவர் ஆண்டவரும் இரட்சகருமாக உயர்த்தினார். அப்ப யூதர்கள் யார் இயேசுவை சிலுவையில் ஒப்பு கொடுத்தது? அதே யூதர்கள். அந்த யூதர்களை பார்த்து பேதுரு பேசிக் கொண்டிருக்கிறார். நீங்கள் சிலுவையில் அறைந்த இயேசுவை பிதாவானவர் இரட்சகரும் ஆண்டவருமாக உயர்த்தினார். அவரே பாவ பரிகாரி, அவரே இரட்சகர், அவரே பாவத்திலிருந்து மீட்கிறவர், அவரே நித்திய ஜீவனை தருகிறது அப்படின்னு பிரசங்கிக்கிறார். ஆக பேதுருவின் பிரசங்கத்தை கேட்ட ஏறக்குறைய 3000 பேர் என்ன செய்தாங்க? மனம் திரும்பி விசுவாசித்து இயேசுவை இரட்சகராக ஆண்டவராக அறிக்கை செய்து ஞான ஸ்நானம் பெற்று சபையிலே சேர்க்கப்பட்டார்கள். இது புதிய ஏற்பாட்டு சபையின் ஆரம்பம். beginning of the New Testament church. அப்ப பழைய ஏற்பாட்டுல சபை இல்லையா? அதுக்கு என்ன பதில் சொல்லுவீங்க? என்னைக்காச்சும் யோசனை பண்ணிருக்கீங்களா? ஆக 44ஆம் வசனங்கமா பழைய ஏற்பாட்டின் திருச்சபையை குறிக்கிற சொல், ஒரு உண்மை. சரிங்களா? அப்ப பழைய உடன்படிக்கையின் அடிப்படையிலே ஆபிரகாம் முதல் ஆண்டவர் இஸ்ரவேல் மக்களுக்கு தம்மை வெளிப்படுத்தினார். அங்கு பரலோக ராஜ்யம் மறைந்து இருந்தது. வெளிப்படையா சபைன்றதை நம்ம பார்க்கிறோம். இஸ்ரவேல் சபைன்ற வார்த்தையை வசிக்கும். we don't see the church இல்லையா? இன்றைக்கு புதிய ஏற்பாட்டு சபை என்று சொல்லுகிறோம் இல்லையா? விசுவாசத்தினாலே பரிசுத்தமாக்கப்படுதலினாலே
அவர்கள் முடிவு பரிந்தம் நிலைத்திருந்ததினாலே இந்த ப்ராசஸ பழைய ஏற்பாட்டுல அவ்வளவு தெளிவா நம்ம பார்க்கறது, நம்ம குறையதான் பார்ப்போம், முழுமையா பார்க்கறது. நான் பேசுற பாஷை புரியுதா உங்களுக்கு? ஏன்னா எல்லா பரிசுத்தவான்களும் தவறு செய்திருக்கிறாங்க. எல்லா பரிசுத்தவான்களும் இல்லைங்களா, ஏதோ ஒரு காலகட்டத்துல அவர்கள் மோசே உட்பட, மோசே சாதாரண மனிதனா? எவ்வளவு பெரிய மனிதன், எவ்வளவு பெரிய விசுவாசி, எவ்வளவு பெரிய தீர்க்கதரிசி. அந்த மோசையை பார்த்து நீ கானானுக்குள்ள போக மாட்ட, எப்படியே சாப்பிட புரிஞ்சிச்சா? அப்ப என்ன யோசிக்கணும், எப்படி சாரப்போ சரி. ஆக பழைய உடன்படிக்கையிலே பரலோக ராஜ்யம் மறைந்து புதையலாக வைக்கப்பட்டிருந்தது. அதான் அதனுடைய பொருள். நம்ம படித்துக் கொண்டு வருகிறோம். கர்த்தர் இஸ்ரவேல் மக்களோடு செய்த உடன்படிக்கை, இஸ்ரவேல் மக்களுக்கு கொடுக்கப்பட்ட நியாய பிரமாணம், இஸ்ரவேல் மக்களுக்கு கொடுக்கப்பட்ட சுதந்திரம், இஸ்ரவேல் மக்களுக்கு கொடுக்கப்பட்ட அனைத்து காரியங்களும் ஒரு மாபெரும் பொக்கிஷம். வேற ஜாதிக்கு ஆண்டவர் அதை கொடுத்தாரா? எகிப்தியருக்கு தெரியுமா? சுமேரியருக்கு தெரியுமா? அசிரிய சாம்ராஜ்யத்தின் ராஜாக்களுக்கு இந்த மறைக்கப்பட்ட பொக்கிஷன் தெரியுமா? விளக்குதா உங்களுக்கு? How to interpret the kingdom of God? Kingdom of God இப்பதான் வந்தது இல்லை. உலக தோற்றம் முதல் கடவுள் நம்முடைய மக்கள் மூலமாக செயல்பட்டு கொண்டிருக்கிறார். ஆக திருச்சபையின் கடந்த காலம் பழைய உடன்படிக்கைக்குள்ளாக கடவுளால் மீட்கப்பட்ட பரிசுத்தவான்களை உள்ளடக்கிய தேவனுடைய சபை. பழைய ஏற்பாட்டில சபை இருக்குது. ஆனால் யார் சபை? இதே பிரின்சிபல், விசுவாசத்தினாலும் பாவ பரிகார பலியினாலும் பரிசுத்த ஆவியினாலும் மீட்கப்பட்ட தேவ மக்கள். ஒரு விஷயம். அதுல இன்னொரு விஷயத்தை நான் சும்மா ஒரு குறிப்பா சொல்லிட்டு நான் 2வது ஓமைக்கு வரேன். நீங்க அங்க பாத்தீங்கன்னா 44வது வசனத்துல உதைந்திருக்கிற பொக்கிஷத்துக்கு ஒப்பா இருக்கிறது, அதை ஒரு மனுஷன் என்னமா பண்ணா கண்டு. அப்ப இதுக்கு என்ன சொல்லலாம்? போயின்னு இருக்கிறேன் சார், திடீர்னு ஒரு புதையல் கிடைக்குது, நான் புதையலை எதிர்பார்த்து போல, புதையலை தேடி போல, அப்படி அதுக்கு பேர் புதையல் அல்ல. இதை நம்ம எப்படி சொல்லுவோம்? நம்ம நடைமுறை வாழ்க்கையில எப்படி சொல்லுவோம்? தற்செயல் என்கிற வார்த்தையை பயன்படுத்துவோம் இல்லைங்களா? அந்த வார்த்தை புரியுதுங்களா? ஆக்சிடென்ட்லி அப்படியே போன சார், ரொம்ப தடுக்குச்சு சார், அப்புறம் பார்த்தா அது பெரிய, அப்படிதான் நம்ம புரிந்து கொள்ள முயற்சி செய்கிறோம். இல்ல பழைய ஏற்பாட்டின் விசுவாசிகளும் அப்படிதான் புரிந்து கொள்ள முயற்சி செய்கிறோம். இப்போ சின்ன கேள்வி புரியுறதுக்காக, ஆபிரகாம் இஸ்ரவேலின் தேவனை கண்டுபிடித்தானா? இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் ஆபிரகாமை கண்டுபிடித்தாரா? தேவன் ஆபிரகாமை கண்டுபிடித்தார். இப்ப போய் ஆபிரகாம் நான் இஸ்ரவேலின் தேவனை கண்டுபிடித்தேன் நான் சொல்லுவான்? சொல்ல மாட்டான். ஆனா ஆபிரகாமுடைய வாழ்க்கையில கடவுள் குறுக்கிடுகிறார். God intervenes. அப்ப ஆபிரகாம் அப்படியே வாழ்ந்து அப்படியே போயின்னு இருக்கிறான். அவனுடைய வாழ்க்கையின் ஓட்டத்திலே கடவுள் குறுக்கிட்டார். அந்த கடவுளுடைய குறுக்கீடு, இன்டர்வென்ஷன் பெரிய வார்த்தை. ஆனா ஆபிரகாமுக்கு அது எப்படிப்பட்டது? ஒரு தற்செயலாக நடந்த ஒரு நிகழ்வு. கரெக்டுங்களா? இவன் தேடின்னு போனான் ஆண்டவர். அதே மாதிரி பல பேர் எடுத்துக்கலாம். தாவீது, any saints of the old covenant. இவர்கள் கடவுளை தேடி போகவில்லை, தேவனால் கண்டுபிடிக்கப்பட்டார்கள். ஆனா அவங்க என்ன சொல்லுவாங்க? ஐயோ கடவுளை சந்தித்தார், நான் கடவுளை அறிந்து கொண்டேன். யோபு, மெல்கிசேதேக், ஆபிரகாம், மோசே நான் கடவுளையா தேடின்னு போனான். ஒண்ணுங்க நம்ம மாடு மேய்ச்சிருந்தான் ஓரமா. யோசனை அந்த கான்டெக்ட் புரிந்து கொள்ள முயற்சி செய்யும். அப்படியே எரிஞ்சது சார், ஒரு முள்ளு, பச்சை முள்ளு எரிந்து கொண்டு இருந்தது. அதை அப்படி திரும்பி பார்த்தேன், அப்புறம் பார்த்தா கடவுள் அதுல இருந்து பேசுற. விளங்குதான் உங்களுக்கு? இந்த அனுபவத்தை தான் இங்கு ஆண்டவர் ஒரு புதையலை காண்கிறதற்கு ஒப்பிட்டு பேசிக் கொண்டிருக்கிறார். ஓர் அளவிலே நம்முடைய வாழ்க்கையிலும் கடவுள் குறுக்கிடுகிறார். நாம கடவுளை தேடி போகவில்லை. அதுக்குதான் இந்த ஆராதனையின் ஆரம்பத்துல யோவான் 16 நான் படிச்சேன். யோவான் 15:16 படிங்க. யோவான் 15:16 நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். நீங்கள் போய் கனி கொடுக்கும்படிக்கும்
நிலைத்திருக்கும்படிக்கும் தெரிந்து கொண்டே. ரொம்ப பெரிய வார்த்தை. நான் கடவுளை கண்டுபிடித்தேன் அல்ல, கடவுள் என்னை கண்டுபிடித்தார். சகையு எதுக்கோ போனா, சகைவை இறங்கி வாழ்ந்தார். பெரும்பாடுள்ள ஸ்திரீ வியாதிக்காக போனா, மகளே உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. தெக்கப்போடியில லேகியோன் பிசாசினால அலைகழிக்கப்பட்டு தன்னைத்தானே அழித்துக் கொண்டிருந்தான். இயேசு அவன் வாழ்க்கையில குறுக்கிடுகிறார், அவன் மாற்றப்படுகிறார். நான் உங்களை தெரிந்து புதையல் சமாரியா பெண்ணை தண்ணி பிடிக்க போனா ஜீவ தண்ணீரை பெற்றுக் கொண்டான். என்ன அற்புதம்! இதுதான் ஒவ்வொரு சம்பவம் எடுக்க இல்லையா? நாயில் ஒரு விதவை தன் மகனை அடக்கம் செய்ய போயின்னு இருக்கிறார். யோசனை பண்ணுங்க அந்த கான்டெக்ஸ்ட். அவன் ஒண்ணுங்க ஏசுநாதரை தேடின்னு போல ஒண்ணுங்க இல்லையே. அந்த பாடை நிறுத்தப்பட்டு மகன் உயிரோடு எழுப்பப்படுகிறார். கல்வாரி சிலுவையிலே ஒரு கல்லன் இயேசுவின் வார்த்தையை கேட்டு மனம் திரும்புகிறான். ஆண்டவரே, என்ன மாதிரி புதையல்! The surprising nature of the kingdom of God. அந்த புதையல் என்கிற அந்த கருத்து நமக்கு சொல்லி தருகிற உண்மை, இந்த தேவனுடைய ராஜ்யம் என் வாழ்க்கையில ஒரு சர்ப்ரைஸ், ஒரு அதிர்ச்சியை உண்டாக்குகிற ஒரு அற்புத செயல். உங்க வாழ்க்கையில அதை அனுபவிச்சீங்களா? இந்த விலையுயர்ந்த புதையலுக்காக நாம் தியாகம் செய்ய மனமற்றவர்களாக, we don't value the kingdom of God. நேரமானது இல்லைங்களா? இரண்டாவது 45-46 விலை உயர்ந்த முத்து. இதுதான் இன்றைய திருச்சபைக்கு மிக மிக சிறப்பான ஒரு ஓமை. அந்த முத்து பற்றி ஒரு சில குறிப்புகளை சொல்றோம். ஒரு முத்துவை பற்றி, ஒரு முத்துமா இல்லையா, அந்த சிப்பின்னு சொல்றோம். அந்த முத்துவனுடைய வளர்ச்சி மிக மிக மெதுவாக இருக்கும். இன்னைக்கு ஒரு சிப்பிக்குள்ள ஒரு துகில், ஒரு தூசு, ஒரு மணல், புரியுதுங்களா? அதான முத்து. ஒரு சிப்பிக்குள் ஒரு துகில் உள்ள போகுது இல்ல, ஆனா அது முத்தாக மாறுவதற்கு பல வருடங்கள். அதேதான் திருச்சபை. அதுதான் திருச்சபையின் விசுவாசிகளுடைய, உங்களுடைய, என்னுடைய வாழ்க்கை. ஒரு நாளில் நாம் முழுமையாக்கப்படுவது கிடையாது. ஒரு நாளில் முத்து வெளிப்படுவது கிடையாது. It takes time. It is a process. சரிங்களா? 2, அந்த முத்து ஒரே தன்மை கொடுது, யூனிட்டின்னு சொல்றோம். இப்ப தங்கத்தை வெட்டி எடுக்கிறாங்கன்னு சொல்றோம். ஆனா தங்கத்தை வெட்டி எடுக்கும் போது தங்கமா இருக்கிறது இல்லை. தங்கத்துல நிறைய களிம்பு இருக்கும். ஆக அந்த களிம்பை மண்ணெல்லாம் உடைச்சி அதை கொண்டு போய் நெருப்புல போட்டு 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 அதை சுட வச்சு அக்னி சூளையாக்கி அந்த தங்கத்தை அப்படியே மேலே ஓட்டணும் இல்லையா? ஆனா முத்து அப்படி செய்ய முடியுமா? ஒரு தடவை முத்து உருவாயிருச்சுன்னா முத்து தான் the unity of its nature அப்படின்னு டாக்டர் வேரன் வியர்ஸ்பி சொல்லுகிறார். முத்துவினுடைய அழகோடு, முத்துவினுடைய தன்மையோடு மனிதன் எதையும் கூட்ட முடியாது. ஒரு வைரமே இருக்குதுன்னு வச்சுங்க, அந்த வைரத்துக்கு பட்டை தீட்டணும். பட்டை தீட்டினாதான் அது வைரம், அப்படி இல்லைன்னா அது வைரம் இல்லை, அதை பயன்படுத்த முடியாது. ஆனா முத்துக்கு நீங்க அதெல்லாம் ஒண்ணும் செய்ய வேண்டியதில்லை. முத்து முத்து தான். திருச்சபை அப்படிப்பட்டது. மிக மெதுவாக உருவாகுவது. அது ஒரே பரிசுத்த மகிமையை உட்கொண்டது. சரிங்களா? 3வது, ஒரு சிப்பிக்குள் முத்து வளருவதை நம்ம பார்க்க, யாராச்சும் பார்த்துருக்காங்களா? ஒருவேளை சயின்டிஸ்ட் ரிசர்ச் பண்ணின்னு இருக்கலாம். சாதாரணமா மனிதராக நம்ம அதை பார்க்க முடியாது. ஒண்ணு கடலுக்கு கீழே, 2 சிப்பிக்குள்ள. we don't see the growth of the pearl. அதே மாதிரி திருச்சபை இந்த உலகத்தில் வளர்ந்து கொண்டு இருக்கிறதை எந்த மனிதனும் பார்க்க முடியாது. அவ்வளவுதான் அதனுடைய உண்மை. ஆனா அது வளர்ந்து கொண்டிருக்கிறது. சரிங்களா? 4, முத்து வேதனையில் விளைந்தது. முத்து எப்படி சார் உருவாச்சு? அந்த சிப்பியினுடைய வேதனை, சஃபரிங். அதே மாதிரிதான் திருச்சபை. திருச்சபை வேதனையில் உருவானது. உங்களுக்கு ஏதாச்சும் பங்கு இருக்குதா அதுல? உங்க வாழ்க்கையில கடவுள் பரலோக ராஜ்யத்துக்காக, சுவிசேஷத்திற்காக, கிறிஸ்துவுக்காக பாடுபடுகிற அனுபவத்துக்குள்ளாக உங்களை வழி நடத்துகிறாரா? ஏன் பாடுகளை அனுமதிக்கிறார்? எபேசியர் 5:26-27 படி, கரை திரை அற்ற கற்புள்ள கன்னிகையாக தமக்கு முன் நிறுத்திக் கொள்ளும்படி திருச்சபையை அவர் உருவாக்குகிறார். சரிங்களா? அந்த முத்து, அந்த முத்துவின் அழகுக்கு
இணையான இன்னொரு அழகு. அது புரிஞ்சுக்கிறீங்களா? வைரத்துக்கு ஒரு அழகுமா, தங்கத்துக்கு ஒரு அழகு, ஆனா முத்துக்கு இன்னொரு அழகு. அந்த முத்துவின் அழகுக்கு ஒப்பாக இன்னொன்றை நீங்க ஈடு காட்ட முடியும். You cannot compare it. அந்த மாதிரி இந்த திருச்சபை பரலோக மகிமையிலே இல்லையா, உலகத்தின் முடிவிலே இந்த திருச்சபை ஏறெடுத்துக் கொள்ளப்பட்டு தேவனுடைய சந்நிதியிலே அது நிறுத்தப்படும் போது ஒப்பற்ற மகிமை பொருந்தியதாக விளங்கும். வெளிப்படுத்தின விசேஷத்தும் 5ஆம் அதிகாரத்திலும் 7ஆம் அதிகாரத்திலும் யோவான் சீஷனுடைய பார்வையில எண்ணிக்கை கடங்காத பரிசுத்தவான்கள், வெள்ளை அங்கி தரித்தவர்களாக, மகிமைப்படுத்தப்பட்டவர்களாக, கிரீடம் அணிந்தவர்களாக, ஆர்ப்பரிக்கிறவர்களாக, தேவனுடைய சிங்காசனத்துக்கு முன்பாக பணிந்து விழுந்து தொழுது கொள்ளுகிற அந்த மகிமையின் காட்சியை வெளிப்படுத்தின விசேஷம் 5ஆம் அதிகாரத்திலும் 7ஆம் அதிகாரத்திலும் நம்ம பார்க்கணும். ஆக மகிமைப்படுத்தப்பட்ட திருச்சபை. சரிங்களா? இன்னொரு கருத்தை நம்ம சொல்லி இந்த பகுதியை முடிக்கிறோம். அந்த 3வது ஓமையில நீதிமான்களும் அக்கிரமக்காரரும் பிரிக்கப்படுகிறார்கள். அதை ஆண்டவர் 2 முறை இந்த மத்தேயு 13ஆம் அதிகாரத்தில் சொல்லுகிறார். மத்தேயு 13, 39, 40. பிசாசு, அரிப்பு உலகத்தின் முடிவு, தேவதூதர்கள் களைகளை சேர்த்து அக்னியால் சுட்டெரிக்கிறது போல இந்த உலகத்தின் முடிவிலே. ஆக திருச்சபையின் எதிர்காலம் எப்படிப்பட்டதா இருக்கும் என்பதை இந்த கடைசி ஓமை சொல்லுகிறது. சரியா? ஆக யார் நீதிமான்கள், யார் மணிகள், யார் முத்துக்கள், யார் பரலோக ராஜ்யத்தின் சுதந்திரவாதிகள், யார்? இந்த இத்தனை கேள்விக்கும் பதில் என்ன? எல்லாவற்றையும் விற்று அதை சொந்தமாக்கி கொண்டவர்கள். ரட்சிப்பு இலவசமானதுமா, ஆனா பரலோக ராஜ்யத்தின் சுதந்திரம் விலையேற பெற்ற. அதான் நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் இல்லைங்களா? மோசேயை குறித்து எபிரேய ஆசிரியர் சொல்லும் பொழுது, கிறிஸ்துவின் நிமித்தம் வரும் மேன்மைக்காக மோசே பார்வோன் குமாரத்தி எனப்படுவதை அவன் நிராகரித்தான். ஆபிரகாம் தேவனுடைய அழைப்பை பெற்ற பொழுது தன்னுடைய எல்லா சுதந்திரத்தையும் இழந்து ஒரு நாடோடியாக தன்னை அர்ப்பணி. யோபு கிறிஸ்துவினால் வருகிற மேன்மைக்காக எல்லாவற்றையும் இழக்க ஆயத்தம் உள்ளவனாக இருந்தான். கரெக்டா இருக்கு பாரு. எல்லாவற்றையும் விற்று நம்ம திருச்சபை வரலாற்றுல பவுலை நம்ம பார்ப்போம். கிறிஸ்துவை அறிகிற அறிவின் பொருட்டு பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 7-8 வசனங்களிலே கிறிஸ்துவை அறிகிற அறிவுக்காக எல்லாவற்றையும் நஷ்டமும் குப்பையும் ஆகும். அதேதான் பிரின்சிபல். போன நூற்றாண்டிலே வாழ்ந்த தலைச்சிறந்த மிஷனரி C.T. ஸ்டன் ஒரு பெரிய கோடீஸ்வரன். நம்ம இன்னும் கோடியை கண்ணில் கூட பார்த்தது, பார்க்க போறதும் கிடையாது. நம்ம பிறக்கும் போதே கோடீஸ்வரன். கிறிஸ்துவின் நிமித்தம் எல்லாவற்றையும் விற்று இல்ல. அப்புறம் டாக்டர் டேவிட் லிவிங்ஸ்டன் தலை சிறந்த ஒரு கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டியுடைய கோல்டு மெடலிஸ்ட். எல்லாவற்றையும் விற்று ஆப்பிரிக்கா கண்டத்தின் சுவிசேஷத்தை அறிவிப்பதற்காக தன்னை அர்ப்பணித்த மனிதன். சாது சுந்தர் சிங் நம்முடைய இந்திய நாட்டிலே கிறிஸ்துவுக்காக எல்லாவற்றையும், அந்த எல்லாவற்றையும் அழுத்து கோடி போடுங்க. எனக்கு அது பொருந்துமா? நான் கடவுளுடைய பிள்ளை, நான் கடவுளுடைய பிள்ளை எல்லாம் சொல்லின்னு இருக்கிறோம். என்னப்பா செஞ்சேன்? இந்த கிறிஸ்துவுக்காக, இந்த சுவிசேஷத்துக்காக, இந்த பரலோக ராஜ்யத்துக்காக என்னுடைய பங்களிப்பு என்ன? தலைவனுக்கு ஜெபிப்போம். அன்பின் ஆண்டவரே, இந்த மாலை நேரத்தில் இந்த பரலோக ராஜ்யத்தின் மேன்மையை நாங்கள் நோக்கி பார்க்க உதவி செய். நாங்கள் உம்மை தெரிந்து கொள்ளவில்லை, நீர் எங்களை தெரிந்து கொண்டீர். பரலோக ராஜ்யம் எங்களுக்கு பலவந்தம் பண்ணப்பட்டதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஒரு மாபெரும் பொக்கிஷத்தை, புதையலை, நித்திய வாழ்வின் மகிமையை நீர் எங்களுக்கு உமது குமாரனாகிய கிறிஸ்துவுக்குள் அருளுகிற இந்த அற்புதமான உண்மைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த அற்ப உலக வாழ்க்கையில அனித்தியமான உலக சுகங்களை நாங்கள் வெறுத்து கிறிஸ்துவாகிய உம்மை, உம்முடைய சரீரமாகிய சபையை
நாங்கள் பற்றிக்கொள்ள விசுவாசம்தான். நாங்கள் எச்சரிப்போடு வாழ்ந்து முது வருகையை எதிர்நோக்க எங்களுக்கு உதவி செய். எங்கள் அருமை இரட்சகர் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன்.